இப்போ நம்ம நெட் பேங்கிங் செக்யூரிட்டி வந்து பார்ப்போம். அதாவது நெட் பேங்கிங் ஆர் இன்டர்நெட் பேங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது ரொம்ப சிம்பிள் தான். பேங்க் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண இல்லையா? அங்கே நம்ம ஃபிசிக்கலாக பண்ணணும். பட் இப்போ எல்லாமே வந்து இன்டர்நெட்டில் வந்துடுச்சுன்றனால இன்டர்நெட் பேங்கிங் வந்துடுச்சு. ஸோ இன்டர்நெட் மூலமாக வந்து நம்ம மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது வந்து இன்றைக்கி ரொம்ப ஈஸியாகிடுச்சு. பட் இதில் என்ன ஒரு சில அட்டாக்கருக்கு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, இதில் செக்யூரிட்டி ரிலேட்டடாக சில பேருக்கு நிறைய விஷயம் தெரியறதில்லை, அவேர்னஸ் இல்லாததுனால நிறைய பேரோட கிரெடிட் கார்டு இன்ஃபர்மேஷன், நெட் பேங்கிங் இன்ஃபர்மேஷன்ஸ் இதெல்லாம் வந்து ஈஸியாக வந்து எடுத்துக்கிறாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. நீங்கள் எங்கே வந்து உங்களோட கார்டு டீட்டெயில்ஸ் யூஸ் பண்ணீங்க பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பேமெண்ட்டில். இப்போ அமேசான் மாதிரி ஒரு ஃபேக் பேஜ் க்ரியேட் ஆச்சுன்னா நமக்கு உடனே அதில் வந்து இப்போ நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க,